நம்ம ஏன் எல்லா இடத்துலையும் எமோஷனல் வேலிடேஷன் சீக் பண்ணிட்டே இருக்கோம்னு நினைக்கிறீங்க? நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு குழந்தை வளரும்போது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் என்னோட அன்பு கிடைக்கும், இந்த 2 மார்க் குறைவா போச்சுன்னா வீட்டுல செம அடி இருக்கு, என்னுடைய அன்பு கிடைக்காது. இதோட ரொம்ப பெருசு என்னன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அம்மா பேசவே மாட்டாங்க 4 நாளுக்கு. அம்மாவுக்கு பிடிக்காததை செஞ்சுட்டோம், இல்ல அவங்க சொன்னதை நம்ம கேட்கல அப்படின்னா. ஸோ அப்ப என்ன ஆகும்னா அந்த குழந்தைக்கு நம்மள இதை செய்யறதுக்காக அவங்க நம்மள பனிஷ் பண்றாங்க அப்படிங்கறது போய் திரும்ப திரும்ப நடக்கவும், நான் இதை செஞ்சா மட்டும்தான் அவங்க என்கிட்ட பேசுவாங்க, இதை செஞ்சா மட்டும்தான் அவங்க என்கிட்ட பழகுவாங்க, எதிர்பார்க்குற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அப்ப அந்த குழந்தைக்கு இருக்கிறது அவங்க அம்மா அப்பா மட்டும்தான். அவங்க பேசல அப்படின்னா அது அந்த அட்டாச்மெண்ட் ஊண்டுன்னு சொல்லுவோம். நான் இணைஞ்சே இருக்கேன், திடீர்னு அப்படியே விட்டு பிச்சு எரிச்சா எப்படி இருக்கும்? அப்போ அது வலிக்கும் இல்லையா? ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ஊண்டு இருக்கும். அப்போ அந்த குழந்தை திரும்ப திரும்ப என்ன புரிஞ்சுக்கும்னா, ஓ நான் அவங்க எதிர்பார்க்கறது செஞ்சால் மட்டும்தான் அது கிடைக்கும். ஸோ அப்ப அவங்க அடல்ட் ஆகும்போது என்னோட பாஸ் எதிர்பார்க்குறாங்களா அது செஞ்சா மட்டும்தான் என்னோட வேலை இருக்கும், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ இதை எதிர்பார்க்குறாங்களா அது செஞ்சா மட்டும்தான் அவங்க என் கூட இருப்பாங்க, இல்லைன்னா என்கிட்ட பேசாம போயிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு கற்பனை, அசம்ஷன்ஸ், நம்பிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும்.